வணக்கம். ஆன்மீக செய்திகள். திருவொற்றியூரில் உள்ள பிரசித்தி பெற்றது அருள்மிகு ஸ்ரீ ஆதிபுரீஸ்வரர் தியாகராஜசாமி வடிவுடையம்மன் ஆலயம். இந்த நவராத்திரி திருவிழா மிக விமரிசையாக நடைபெற்று வரும் நிலையில் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி உருவமே ஆன வடிவுடையம்மனுக்கு நவராத்திரி 5ஆம் நாள் உற்சவத்தை முன்னிட்டு 9 தலைநாகம் பொருந்திய பல்லக்கில் அமர்ந்து கௌரி அலங்காரத்தில் அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க 4 மாட வீதிகளையும் உலா வந்த அம்மனை ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து மகிழ்ந்தனர். உலகையே வியந்து பார்க்க செய்யும் இந்த 9 நாள் நவராத்திரி உற்சாகத்தின் ஊற்று. இந்துக்களில் இல்லமெங்கும் தெய்வீக மனம் கமழும். அப்படி தஞ்சாவூரில் பல்வேறு வீடுகளில் கொலு வைத்து உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். தஞ்சை செண்பகவல்லி நகரைச் சேர்ந்த துளசிராமன் வள்ளி தம்பதியினர் வீட்டில் கடந்த 25 ஆண்டுகளாக கொலு வைத்து சுவாமி வழிபாடு செய்து வருகின்றனர். இவரது வீட்டில் 9 படிக்கட்டுகள் அமைத்து அதில் அம்பாள், துர்கா, சரஸ்வதி, பார்வதி தேவி, லட்சுமி, ரெங்கநாதர், மகாவிஷ்ணு, தசாவதாரம், அஷ்டலட்சுமி, ராகவேந்திரர், 18 சித்தர்கள், குருவாயூரப்பன் உள்ளிட்ட பல்வேறு கொலு பொம்மைகளை வைத்துள்ளனர். இவர்களின் கொலு அப்பகுதிகள் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த நவராத்திரி விசேஷத்தை நாங்கள் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்தை நாங்கள் முன்னிறுத்தி நாங்கள் செஞ்சுட்டு வரோம். கிட்டத்தட்ட 25 வருஷமாக நாங்கள் செஞ்சுட்டு வரோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து இப்போ இவ்வளோ தூரம் வந்து செஞ்சுருக்கோன்னா எங்களுக்கே அது பெரிய விஷயமாக தான் தோணுது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நெய்வேதியம் வச்சு அம்பாளை மனசில் நினைஞ்சு பூஜை பண்ணிட்டு வருவோம். 9 படி வச்சுருக்கோம். முதல்ல வந்து 3 படி வச்சோம், அதுக்கப்புறம் 6 வச்சோம், 7 வச்சோம், அதுக்கப்புறம் இப்போ 9 வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டுருக்கு. இதுவரையும் எங்களை கொண்டாந்துட்டது அம்பாளோட அனுகிரகம் தான். எப்போவுமே நாங்கள் வைக்கிறது வந்து தசாவதாரம் வைப்போம், அஷ்டலட்சுமி, அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு புது செட்டு வாங்குவோம். ஒவ்வொரு புது பொம்மைகள் செட்டை வாங்கிட்டு பழசு ஒன்று எடுத்துகிட்டு இந்த புதுசை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுப்போம். இந்த வாட்டி வந்து இந்த புதுசாக பண்ண இந்த குருவாயூரப்பர் வந்து ஹேண்ட்மேட், அது வீட்டிலே பண்ணுதுன்னு சொல்லி இது கேரளாவிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. எங்கள் அத்தை தான் போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. இதை புதுசாக இந்த வருஷம் வச்சுருக்கோம். ஆனால் ரொம்ப விசேஷம் மிக்க பெண்களுக்கான உகந்த நாள் அப்படின்னா இந்த வருஷத்தில் இந்த நவராத்திரி கோல் தான் நான் நினச்சிட்ருக்கேன். வருஷம் இதே போல் ரிலேஷன்ஸ் நிறைய பேர் வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பூ போட்டு எல்லாம் கொடுத்து ஒவ்வொரு நாளும் நெய்வேத்தியம் சேர்ந்து பிரசாதமாக எல்லாருக்கும் வழங்கி ரிட்டன் கிஃப்ட் ஒன்று கொடுத்துருவோம். ரிட்டன் கிஃப்ட் கொடுத்து ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம். எங்களுக்கும் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே அம்பாளோட அனுகிரகத்தோடு பண்ணிகிட்ருக்கோம். மேலும் மேலும் இப்படியே சிறப்பாக பண்ணிகிட்ருப்போம். எங்கள் வீட்டில் வந்து வருஷம் நவராத்திரி அன்னைக்கு கொலு வச்சு வழிபாடு செய்வாங்க. பட் இப்போ யங் ஜென்ரேஷன்ஸ் வந்து நிறைய பேர் இந்த ஃபோனு, டிவி அதிலே இருக்காங்க. இந்த ஆன்மீகத்துக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் வந்து கொஞ்சம் டிவி எல்லாம் விட்டுட்டு இந்த ஆன்மீகத்துக்கெல்லாம் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கொலு வச்சு பூஜை செய்யறதுனால கொஞ்சம் மன அமைதி, கொஞ்சம் நிம்மதி எல்லாமே இருக்கும். அதனால இந்த மாதிரி செல்ஃபோனு, டிவியே பார்க்காம கொஞ்சம் ஆன்மீகத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நான் சொல்லிக்கிறேன். நாங்கள் வந்து பொதுவாக துர்க்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி வச்சுட்டு 9 படி வச்சுட்டு ஒரு அறிவு ஒரு படின்னு சொல்லிட்டு 6 அறிவுக்கு 6 படி வச்சு நாங்கள் வழிபாடு செய்வோம். அது இல்லாமல் நிறைய பொம்மைகள் எல்லாம் வச்சு வழிபாடு செஞ்சுருக்கோம். எங்கள் வீட்டை புதுசாக என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வருவாங்க, எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நிறைய பேர் வருவாங்க. நாங்கள் எல்லாத்துக்கும் நெய்வேத்தியம் வச்சு எல்லாத்துக்கும் கொடுப்போம். ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லாத்துக்கும் கொடுத்து நாங்கள் சிறப்பாக செஞ்சுட்ருக்கோம். தஞ்சை பெரிய கோவிலில் நவராத்திரி 5ஆம் நாள் விழாவினை முன்னிட்டு ஸ்ரீ பெரியநாயகி அம்மனுக்கு அன்னபூரணி அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. மேலும் தஞ்சை கோவில்களான காளிகா பரமேஸ்வரி ஆலயத்தில் சிவபூஜை அலங்காரமும், உற்சவ கோடியம்மன் ஆலயத்தில் மீனாட்சி அலங்காரமும், ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் கஜலட்சுமி அலங்காரமும், ஸ்ரீ காமாட்சி அம்மன், ஸ்ரீ காமேஸ்வரி அம்மன் சமேத ஸ்ரீ காமேஸ்வரர் ஆலயத்தில் சந்தனலட்சுமி அலங்காரமும் சிறப்பாக செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை காமராஜர் சாலையில் 100 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ சீதா சமேத ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி தேவஸ்தானம் உள்ளது. பிரசித்தி பெற்ற தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட ஸ்ரீ ஆஞ்சநேயர் வால்கோட்டை கோபுர கோயிலில் புரட்டாசி சனிக்கிழமைகளில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் புரட்டாசி மாதத்தின் 2ஆம் சனிக்கிழமையான இன்று
அன்னக்கூடை என்கிற அன்னப்பாவாடை உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவையொட்டி கோதண்ட ராமசுவாமி வெங்கடாச்சலபதி அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். புளியோதரை, எலுமிச்சை, தயிர் சாதங்கள் மற்றும் முறுக்கு, அதிரசம், லட்டு உள்ளிட்ட பலகாரங்களை கொண்டும் ஆப்பிள், ஆரஞ்சு, வாழைப்பழம் மற்றும் பூக்கள் மாலைகளை கொண்டும் கோதண்ட ராமசுவாமியை உருவமாக்கி அன்னக்கூடை உற்சவ விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஸ்ரீ குருப்போ நமः ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீ சீதா லட்சுமண ஹனும சதுர்க்க வரத சமேத ஸ்ரீ கோதண்ட ரகுநந்த சுவாமி ஆலயத்தில் வால்கோட்டை கோபுர கோயில். நம்ம ஆலயத்தில் புரட்டாசி மாதம் 2வது வாரம் விசேஷமாக அன்னக்கூடை என்று சொல்லக்கூடிய அன்னப்பாவாடை உற்சவம் இப்போது இன்றைக்கி அலங்காரத்தோட சுவாமி வெங்கடாஜலபதி ரூபத்தில் நம்ம எழுந்திருக்கிறார். இதில் என்ன அப்படின்னா அன்னக்கூடை அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம அது சாதங்கள்லாம் வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறோம். இதில் என்னென்ன வகையான சாதங்கள் வரும் அப்படின்னா, திந்திரியன்னம் என்று சொல்லக்கூடிய புளிச்சாதம், தயிர் சாதம் மற்றும் லெமன் சாதம், இந்த மாதிரி சாதங்கள் வச்சு சுவாமியை நம்ம உருவமாக பாவிக்கிறோம். பாவிச்சுட்டு அதுக்கடுத்து சுவாமிக்கு பலகாரம் என்று சொல்லக்கூடிய பக்ஷிணம் அப்படின்னு சொல்லுவாள். பக்ஷிணம் அப்படின்னா முறுக்கு, அதிரசம், அதுக்கடுத்து கிஷ்மிஷ், ட்ரை ஃப்ரூட்ஸ், முந்திரி, பாதாம், இதெல்லாம் லட்டுகம், இதெல்லாம் சுவாமியை வச்சு அலங்காரம் பண்ணி ஒரு உருவமாக பாவிச்சு நம்ம அன்னக்கூடை உற்சவம் அப்படின்னு பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி இந்த அன்னக்கூடை உற்சவம் மிக சிறப்பாக பண்ணியிருக்கோம். இதனால் நம்மளுக்கு சேவார்த்திகளுக்கு சேவிக்கிறதுல என்ன பலன் அப்படின்னா நித்தம் குறையாத அன்னம் எப்போதும் பெருமாள் கொடுத்துட்டே இருப்பாள். ஒரு வார்த்தை சொல்லுவாள், குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு வாழ்க்கையில் என்றைக்கும் எந்த குறையும் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம கோவிந்தனை என்றைக்கும் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கணும். சதா காலம் அவனை சேவிச்சுட்டே இருக்கணும். அப்படி சேவிச்சுட்டு இருக்கும்போது அன்னமும் நம்மளுக்கு குறையாமல் நித்தியபடியாக நம்மளுக்கு கிடைக்கணும். நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் இந்த பூலோகத்துக்கு எல்லாத்துக்கும் அன்னம் கிடைக்கணும்னு நம்ம சுவாமியை நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு அவருக்கு அன்னக்கூடை உற்சவம் பண்ணுறது மிக சிறப்பு. அதனால் நம்ம ஆலயத்தில் புரட்டாசி மாதம் 2வது சனிக்கிழமை 100 வருடங்கள் பிரசித்தி பெற்ற ஸ்தலம். இது 1913ஆம் ஆண்டு இந்த கோயில் கட்டப்பட்டது. இங்கே வால்கோட்டை கோபுரம் சவுத் ஏஷியாவிலேயே ஃபஸ்ட்டு ஆஞ்சநேயர் வால் சுருட்டிட்டு உட்காந்துருக்க கோபுரம் இதான். மொத்த ஹைட்டே 91 அடி. அப்படி பிரசித்தி பெற்ற ஸ்தலத்தில் நம்ம இந்த கோயிலில் அன்னக்கூடை உற்சவம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை சேவிக்கிறவாளுக்கு, நேரடியாக சேவிக்கிறவளுக்கு முடியலை அப்படின்னா நம்ம தினமலர் வாயிலாக சேவிக்கிற எல்லாத்துக்கும் நிச்சயமாக பரிபூர்ணம் பெருமாளுடைய கிருபாகடாட்சம் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணியிருக்கோம். அடியேன் நமஸ்காரம். சுவாமிக்கு தீபாராதனை காட்டப்பட்டதைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். அன்னக்கூடை கோலத்தில் உள்ள சுவாமியை தரிசனம் செய்தால் வீடுகளில் தினந்தோறும் குறைவில்லாத அன்னம் மற்றும் செல்வம் செழிக்கும் என்பது ஐதீகம். நிகழ்ச்சி ஏற்பாட்டை கோயில் நிர்வாகிகள் சிறப்பாக செய்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே 100 ஆண்டுகள் பழமையான தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் அரியக்குடி திருவேங்கட வேங்கடமுடையான் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவிலில் புரட்டாசி சனிக்கிழமையை முன்னிட்டு பக்தர்கள் திரளாக வந்திருந்து தரிசனம் செய்தனர். திருக்கோவில் மண்டபத்தில் உற்சவர் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் தாயாருடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். காரைக்குடி சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டு பெருமாளையும் தாயாரையும் கண்குளிர கண்டு தரிசித்தனர்.
பெருமாளுக்கு உகந்தது புரட்டாசி மாதம். குறிப்பாக புரட்டாசி சனிக்கிழமைகளில் வைணவ கோவில்கள் அனைத்திலும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும். திருச்சி மாவட்டம் தாப்பேட்டை அடுத்துள்ள சிறப்பு வாய்ந்த தலைமலை சஞ்சீவராய பெருமாள் ஆலயத்திற்கு இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். அடிவாரத்தில் உள்ள ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளையும், அதனைத் தொடர்ந்து கரடு முரடான மற்றும் செங்குத்தான மலைப்பாதையில் சுமார் 3500 அடி உயரத்தில் தலைமலையில் உள்ள சஞ்சீவராய பெருமாளையும் மற்றும் சுயம்புவாக உள்ள நல்லேந்திர பெருமாள், ஸ்ரீதேவி பூதேவி சமேத வெங்கடாஜலபதி, கருடாழ்வார், கிருஷ்ணர், ஆஞ்சநேயர் ஆகியோரையும் பக்தர்கள் வழிபட்டனர். திருப்பதி ஏழுமலையான் கோவில் பிரம்மோற்சவத்தின் முக்கிய வாகன சேவையான கருட சேவை நாளை மாலை நடைபெறவுள்ளது. இந்த கருட சேவையை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வருவது வழக்கம். இந்த ஆண்டு புரட்டாசி மாதம் 2வது சனிக்கிழமை மற்றும் நாளை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் இன்று காலை முதலே பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. இதனால் 4 மாட வீதி மட்டுமின்றி திருமலையில் அனைத்து இடங்களிலும் பக்தர்கள் கூட்டம் நிரம்பியுள்ளது. மூலவரை தரிசனம் செய்வதற்காக வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸில் உள்ள 31 அறைகளும் நிரம்பி சிலாத்தோரணம் வரை நீண்ட வரிசையில் பக்தர்கள் காத்திருக்கின்றனர். இதனால் பெருமாளை தரிசிக்க இலவச தரிசனத்திற்கு 24 மணி நேரத்திற்கும் மேலும் ரூபாய் 300 டிக்கெட் பெற்ற பக்தர்களுக்கு 4 மணி நேரமும், சர்வ தரிசனம் டிக்கெட் பெற்ற பக்தர்களுக்கு 6 மணி நேரம் ஆகும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே கருட சேவையை காண தொடர்ந்து பக்தர்கள் கூட்டம் அதிகரித்துக் கொண்டே உள்ளது. சேலம் ஆத்தூர் ராமநாயக்கன் பாளையத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இங்குள்ள பழமையான கோயில் தேர் சிதலமடைந்ததை அடுத்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தேர் புனரமைக்கப்பட்டது. புதிதாக புனரமைக்கப்பட்ட தேர் வெள்ளோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக தேருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வண்ண மலர்களால் தேரை அலங்கரித்தனர். பின்னர் மேலதாளம் முழங்க வண்ண வண்ண வான வேடிக்கைகள் நிகழ்த்தி முக்கிய வீதிகள் வழியாக தேரின் வெள்ளோட்டம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓம் சக்தி பராசக்தி என கோஷத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். திருச்சி குணசீலம் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோவிலில் வைணவ ஸ்தலங்களில் பிரசித்தி பெற்றது. திருப்பதி சென்றால் கிடைக்கும் பலன் குணசீலம் திருமாலை தரிசித்தாலும் கிடைக்கும் என்பது ஐதீகம். இதனால் இந்த ஸ்தலம் தென் திருப்பதி என்று அழைக்கப்படுகிறது. ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் திருவோணம் நட்சத்திரத்தில் இங்கு பிரம்மோற்சவ தேர் திருவிழா நடைபெறும். இந்த ஆண்டு செப்டம்பர் 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் பிரம்மோற்சவம் துவங்கியது. விழாவின் 3ஆம் நாள் பிரசன்ன வெங்கடாஜலபதி பெருமாள் அனுமந்த வாகனத்தில் எழுந்தருளினார். வாகன மண்டபத்தில் கும்ப தீபாராதனை காட்டப்பட்டு பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க பெருமாள் வீதி உலா வந்து சேவை சாத்தினார். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோஷம் முழங்க பெருமாளை தரிசித்து மனமுருகினர். பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் வரும் அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெறும். தமிழகத்தில் உள்ள சக்தி தலங்களில் ஒன்றான திருச்சி உறையூரில் அமைந்துள்ளது வெக்காளியம்மன் கோவில். மிகவும் பிரசித்தி பெற்றது. கல்வி, செல்வம் மற்றும் வலிமை இந்த மூன்றினையும் வழங்கி பக்தர்களுக்கு அருள்மழை பெய்து வருபவள் வெக்காளியம்மன். வானமே மேற்கூரையாக கொண்ட வெக்காளியம்மனை வழிபட தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் வருகை தந்து வழிபாடு நடத்துவது வழக்கம். இத்திருக்கோவிலில் நவராத்திரி விழாவானது கடந்த 22ஆம் தேதி தொடங்கி வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது.
தினசரி அம்மனுக்கு பல்வேறு அலங்காரங்கள் செய்யப்பட்டு வீதி உலா நடைபெற்று வருகிறது. இதனிடையே நவராத்திரி திருவிழாவின் 5ஆம் நாளான இன்று வெக்காளியம்மன் உற்சவர் ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் எழுந்தருளி உட்பிரகாரத்தில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். மதுரை குழலழகர் பெருமாள் கோவிலில் நவராத்திரி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இதனை முன்னிட்டு மதுரவள்ளி தாயார் வராக அவதார அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மேலும் மீனாட்சி கலைக்கூடத்தில் பரதநாட்டியம் நிகழ்ச்சி அரங்கேறியது. பக்தர்கள் தாயாரை தரிசித்து மனமுருக வழிபட்டனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான ஸ்ரீ பூவராக பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. இங்கு புரட்டாசி மாத 2ஆம் சனிக்கிழமையான இன்று ஸ்ரீ பூவராகவ பெருமாளின் அவதார தினமாக கருதப்படுகிறது. அதன்படி இன்று ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு பால், தேன், இளநீர், பன்னீர் உள்ளிட்ட 12 அபிஷேக வகைகள் கலந்து அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. திருப்பதி ஏழுமலையான் ஆலயத்திற்கு செல்ல இயலாத பக்தர்கள் பாத யாத்திரையாக இந்த கோவிலுக்கு வந்து சுவாமியை தரிசித்து செல்வது வழக்கம். அதன்படி இன்று ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரை வந்து பூவராக பெருமாளை வழிபட்டு சென்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது மாயம் திருமல் சுவாமி கோவில். இங்கு நவராத்திரி 4ஆம் நாள் ஸ்ரீ வீர சின்னம்மாள் கஜலட்சுமி அலங்காரத்தில் காட்சியளித்தார். இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து மங்கள பாடல்கள் பாடி வழிபாடு நடத்தினர். இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு அம்பாளை தரிசித்து சென்றனர். நூற்றையெட்டு வைணவ திவ்ய தேச ஸ்தலங்களில் முதன்மையானதாக கருதப்படுவது ஸ்ரீரங்கம். பக்தர்களால் பூலோக வைகுண்டம் என்று பெருமை பெற்ற இத்தலத்தில் புரட்டாசி 2ஆம் சனிக்கிழமையான இன்று தமிழகம் மட்டுமல்லாது ஆந்திரா, கர்நாடக மாநிலத்தவர்களும் பெருமாளை தரிசிக்க கோவிலில் குவிந்தனர். அதிகாலை 5:30 மணியிலிருந்து சுவாமியை தரிசிக்க நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். கோவில் நிர்வாகம் சார்பில் அனைத்து பக்தர்களுக்கும் வெண்பொங்கல் வழங்கப்பட்டது. கோவிந்தா கோஷம் முழங்க பக்தர்கள் ரங்கநாதரை மனமுருகி தரிசித்தனர். வேலூர் செல்லியம்மன் ஆலயத்தில் 5ஆம் நாள் நவராத்திரி விழா சிறப்பாக நடைபெற்றது. அம்மனுக்கு ராஜராஜேஸ்வரி அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனைகள் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்தனர். திருப்பதி ஏழுமலையானுக்கு படைக்கப்படும் அஷ்டமங்கல பொருட்களில் திருக்குடையும் ஒன்று. ஆதிசேஷனின் அம்சமே திருக்குடைகளாகும். உணவு உற்பத்திக்கு தேவையான மழையை போதிய அளவுக்கு தரும்படி இறைவனிடம் வேண்டி வெங்கடமுடையானுக்கு வெண்பட்டு திருக்குடைகளை காணிக்கையாக வழங்கும் சம்பிரதாயம் நூற்றாண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தில் இருந்து வருகிறது. இந்து தர்மார்த்த சமிதி சார்பில் புதிய வெண்பட்டு குடைகள் ஆண்டுதோறும் சென்னையில் இருந்து பாத யாத்திரையாக எடுத்து சென்று பிரம்மோற்சவத்தின் போது ஏழுமலையான் கோவிலில் சமர்ப்பிக்கப்படுகிறது. அவ்வாறு சென்னையில் இருந்து திருப்பதி வரை வழிநடுக லட்சக்கணக்கான மக்கள் திருக்குடைகளுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்து வழிபட்டு திருப்பதிக்கு நேரில் சென்று பெருமாளை தரிசனம் செய்தது போன்று திருக்குடைகளை வழிபட்டு செல்வர். அவ்வாறு இந்த ஆண்டும் சென்னையில் இருந்து ஊர்வலமாக குடை எடுத்து வரப்பட்ட அனைத்து இடத்திலும்
பிரம்மாண்ட வரவேற்பு அளித்து வழிபட்ட நிலையில் இன்று ஏழுமலையானுக்கு 11 வெண்பட்டு குடைகள் கொண்டு வரப்பட்டது. இதில் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலுக்கு நேற்று 2 திருக்குடைகள் வழங்கப்பட்டது. இந்நிலையில் திருமலையில் சிறப்பு பூஜைகள் மேற்கொண்டு 9 வெண்பட்டு குடைகள் வைபவ உற்சவ மண்டபத்தில் இருந்து ஏழுமலையான் கோவில் வரை ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி முன்னிலையில் திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு இணைந்து இந்து தர்மார்த்த சமிதி அறங்காவலர் R. கோபால்ஜி கோவிலில் ஒப்படைத்தார். இதனைத் தொடர்ந்து வெண்பட்டு குடைகள் 4 மாட வீதிகளில் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கோவிலில் வைக்கப்பட்டது. இந்த குடை நாளை இரவு நடைபெறக்கூடிய கருட சேவையின் போது பயன்படுத்தப்பட உள்ளது. வேலூரில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தான தகவல் மைய ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் புரட்டாசி மாதம் 2வது சனிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. வெங்கடேச பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வெள்ளிக்கவசம் அணிவித்து சிறப்பு அலங்காரம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசைகள் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். பிறகு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் வேலூர் கோட்டை ஜலகண்டீஸ்வரர் கோவிலில் வெங்கடேச பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. பின்னர் பெருமாளுக்கு வெள்ளிக்கவசம் சாற்றி ஷோடச மகா தீபாராதனை நடைபெற்றது. கோவிந்தா கோஷம் முழங்க பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர்.